தமிழகரம் இணைய வானொலி மட்டக்களப்பு மாவட்ட மாணவர்களுக்கிடையே நடாத்தும் தமிழ் முழக்கம் பேச்சு போட்டி தமிழகரம் விருது 2023. கண்ணற்றமிழ் மொழிக்கு கண்ணியம் தரும் இந்நாளிலே அன்னை தமிழை முதற்கண் பணிந்தவனாக நடுநிலை தவறாத நடுவர் பெருந்தகைகளுக்கும் என் சக போட்டியாளர்களுக்கும் சபையோருக்கும் எனது இந்நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். யான் இன்று உங்கள் முன்னிலையில் பேசலாம் என எடுத்துக்கொண்ட விடயம் யாதனில் அக்கினி குஞ்சாய் வந்த பாரதி. அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிடை பொந்தினில் வைத்தேன். வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ என்று வினாவுடனாக கவி புனைந்தவன் பாரதி என்பவன் ஆவான். மகா கவி என்றும் முண்டாசு கவிஞன் என்றும் தமிழ் இலக்கியத்தின் தந்தை என்றும் போற்றப்படுகின்ற இந்த பாரதி விளை நிலம் போன்ற தமிழை களை சூழ்ந்திருந்த வேளையிலே அவை அனைத்தையும் வேரோடு களைந்தறிவதற்காக ஐரோப்பியர் காலம் தனிலே தமிழகத்திலே தோற்றம் பெற்றார். தன்னுடைய கவிதைக்கு ஏற்றாற்போல் தமிழியத்தையும் பெண்ணியத்தையும் சுதந்திரத்தையும் தன்னுடைய நெஞ்சில் நிறுத்தி அனைத்து மனிதர்களின் மனதிலும் அக்கினி குஞ்சாய் தோன்றி அவர்கள் மனந்தனிலே ஒளியூட்டியவன் இந்த பாரதி ஆவான். சிவன் காலின் கீழ் இருக்கின்ற முயலகன் போல தமிழ் மனிதர்கள் ஐரோப்பியன் காலின் கீழ் அடிமைப்பட்டு கிடந்த காலம் அது. அந்த காலம் தனிலே தோன்றிய இந்த பாரதி உலகில் உள்ள 14 மொழிகளை கற்று யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று எடுத்துரைத்தான். ஆங்கில மோகம் கொண்டு தமிழை மறந்து ஆங்கிலத்தின் பின்னால் வாள் பிடித்து சென்ற அனைத்து தமிழர்களையும் பார்த்து வெகுண்டு எழுந்தான். வேறு வேறு பாஷைகள் கற்பாய், நீ உன் வீட்டு வார்த்தை கற்கிலாய், போ 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 என்று சினம் கொண்டு காளையாக சீறி நின்றான் இந்த பாரதி. அது மட்டுமா, தமிழானது உலகனைத்தும் புகழப்பட வேண்டும் என்பதற்காக தே மதுர தமிழோசை உலகெங்கும் பரவும் வகை செய்வோம் என்று சூளுரைத்தவனும் இந்த பாரதியே ஆவான். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே என்று தமிழை வாழச் சொல்லி வாழ்த்திய பாரதியும் இவனே ஆவான். இவ்வாறாக தமிழர்கள் மனம் தன்னிலே அம்பு படுக்கையில் வீழ்ந்த தமிழெண்ணையினை திடம் கொண்டு எழுதச் செய்த அக்கினி குஞ்சு இந்த பாரதி. செக்கு மாட்டுத்தனமான தமிழ் கவிதைகளின் போக்கினை மாற்றியமைத்து 20ஆம் நூற்றாண்டு தமிழ் கவிதைகளின் தந்தை என பெயர் பெற்றவனும் இந்த அக்கினி குஞ்சு பாரதியே ஆவான். இந்த அக்கினி குஞ்சானது வெகுண்டெழுந்த தழல் தன்னிலே சுட்டு எரித்து சாம்பல் ஆகாமல் மீண்டெழுந்த மட்பாண்டங்களில் ஒன்றுதான் பாரதிதாசனும். இந்த அக்கினி குஞ்சு பாப்பாக்களை கூட விட்டு வைக்கவில்லை. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையையும் வெய்யாதே பாப்பா என்று அறிவுரைகளை பாடல் வரிகள் மூலம் அந்த பிஞ்சுகளின் மனதில் இந்த அக்கினி குஞ்சு விதைத்தது. அது மட்டுமா, சாதி மத பேதம் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி கூறல் பாவம் என்று தன்னுடைய நெஞ்சத்தில் இருந்த சாதி ஒழிப்பையும் அந்த அக்கினி குஞ்சு குலவியர் மனதில் விதைத்ததே. அதை எம்மால் மறக்க முடியுமா? அந்த அக்கினி குஞ்சின் அடுத்த பார்வை பெண்களின் மீது விழுகின்றது. ஒரு பெண் என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும், அவளுக்கு இந்த கட்டுப்பாடுகள் தான் இருக்க வேண்டும் என்று விதித்திருந்த அந்த காலந்தனிலே பெண்களுக்காக தோன்றினான் இந்த பாரதி. பெண் குழந்தைகள் பிறந்தால் கள்ளிப்பால் கொடுத்து கொள்வதையும், பெண்கள் 15 வயதை அடையும் முதலே திருமணம் செய்து வைப்பதையும், கணவன் இழந்தால் பெண்கள் உடன்கட்டை ஏறுவதற்கும் எதிராக குரல் கொடுத்தான் இந்த பாரதி. பல பெண்களை தங்கள் தடைகளை உடைத்து வெளியேறச் செய்தான். அவன் திரௌபதியை அழகாக அடையாளம் காட்டுகிறான். அவனுடைய பாஞ்சாலி சபதம் தனிலே ஒரு சம்பவம். 5 கணவர்களுமே திரௌபதியை விற்று விட்டார்கள், சூதாட்டத்தில் இழந்து விட்டார்கள். சபையில் இருந்து அறைகூவல், உன்னை உடனடியாக அரசபைக்கு வருமாறு அழைக்கிறார்கள் தாயே என்று சேவகன் போய் சொன்னான். அவள் அதை கண்டு பயப்படவில்லை, நிதானமாக இருந்தாள். என்னால் வர முடியாது என்று சொல், நான் வரக்கூடிய சூழ்நிலையில் இல்லை, நான் மாதவிடாயில் இருக்கின்றேன் என்று எடுத்துரைத்தாள். அதையும் கேட்கவில்லை. தாயே, உன் கணவர்கள் உன்னை விற்று விட்டார்கள், நீ வரத்தான் வேண்டும் என்றான் சேவகன். அவள் பயப்படவில்லை. தன் கணவர்கள் 5 தன்னை விற்றுவிட்டனர், சூதாட்டத்தில் இழந்து விட்டனர் என்று தெரிந்தும் அவள் புலம்பவில்லை, அழவில்லை, கண்ணீர் சிந்தவில்லை, கோபம் கூட கொள்ளவில்லை. அதே நிதானத்துடனும் நேர்கொண்ட பார்வையுடனும் ஒரே ஒரு வினா எழுப்பினார். என்னவர் தன்னை இழந்த பின் என்னை இழந்தாரா, அல்ல என்னை இழந்த பின் தன்னை இழந்தாரா என்று கேட்டாள். அதற்கு சேவகனோ, எப்படித்தாயே உன்னை இழந்து அவர் தன்னை இழப்பார்?
தன்னையும் இழந்தபின் தான் உன்னை இழந்தார் என்றாள். அதற்கு அவள் அமைதியாக பதில் கூறுகிறாள், தன்னையே இழந்தோருவனுக்கு மனைவி மீது என்னடா உரிமை இருக்கின்றது? நான் தற்சமயம் அந்த தர்மனுடைய மனைவி அல்ல, பாராளும் துருபதன் கண்ணியடா நான், சென்று சொல், வர முடியாது என்று சூளுரைத்தாள். அந்த திரௌபதியை ஆதாரமாக காட்டி கூறுகின்றான் பாரதி, இப்படி இருங்கள் பெண்களே, இப்படி இருப்பதுதான் உங்கள் பெண் குலத்துக்கே மரியாதை என்று கூறுகிறான். பெண்களின் மனதிலே அக்கினி குஞ்சாய் திகழ்கின்றான் அந்த பாரதி. சுதந்திர போருக்கு கூட இந்த அக்கினி குஞ்சு வழிவகுத்தது. எத்தனையோ சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டோர் மனதிலும், எத்தனையோ தமிழ் மக்களின் மனதிலும் இந்த அக்கினி குஞ்சு புகுந்தே ஐரோப்பியரை விரட்டி அடிப்பதற்கு வழி செய்ததே. அதை எம்மால் மறந்துவிட முடியுமா தமிழ் மக்களே? ஆகவே இந்த அக்கினி குஞ்சின் வாழ்நாள் காலம் முடிந்து 1 நூற்றாண்டு ஆகின்ற போதிலும் கூட பச்சிலம் குழந்தை முதல் பல்லொடிந்த கிளத்தின் மனம் பெற இந்த அக்கினி குஞ்சு எரிந்து கொண்டிருக்கின்றது. இவ்வுலகத்தில் இறுதி தமிழனின் கடைசி மூச்சு இருக்கும் வரை இந்த அக்கினி குஞ்சு எரிந்து கொண்டுதான் இருக்கும். வாழ்க அக்கினி குஞ்சு, பாரதியின் குரல் என்று கூடி என் உரைக்கு திரையிட்டு மற்றவர்க்கும் வழிவிட்டு வந்தமர்கின்றேன். நன்றி.